என்ன மாப்பிள்ள லேட்டு? ஃளைட் லேட்டுப்பா. பாத்தியாடா டேய், நமக்கெல்லாம் தெரியாம பேங்காக் போயிருக்கான். ஃளைட்ல வந்து நான் இல்லப்பா, எங்க மாமா. தந்தி கூட அடிக்காம சிங்கப்பூர்ல இருந்து ஏகப்பட்ட சாமான்களோட இறங்கிட்டார். ஓஹோ, அந்த சாமான்லாம் கிளியர் பண்றதுக்காக நீங்க கஸ்டம்ஸ் ஆபீசரை பார்க்க போயிருந்தீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். கஸ்டம்ஸ்ல விட மாட்டேன்ட்டாங்க. சக்குன்னு மைண்ட யூஸ் பண்ணேன். அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கஸ்டம்ஸ் கமிஷனருக்கு போன் பண்ணேன். உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் கஸ்டம்ஸ் கமிஷனரும் இப்படின்னு. கடைசியா பார்த்தா கமிஷனருக்கு போட்ட கால் ராங் நம்பர் ஆகி கவர்னருக்கு போயிடுச்சு. கவர்னர் அவரே எடுத்து என்ன ஆறுமுகம் விஷயம் இல்லாம நீ போன் பண்ண மாட்டியான்னு. சார் தட் மேட்டர் சோ அண்ட் சோன்னு அவரே போன் எடுத்து வித்தின் 10 minutes ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டாரு. உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் கவர்னர் இப்படின்னு. அதுக்கப்புறமா பயங்கர ஜோக்கு. யூ நோ மை அங்கிள் இஸ் a crazy guy. அவர் தாஜில் தான் தங்குவாரு. அங்க போனா ஸ்பெஷல் ரூம் தான் வேணும்னாரு. ஸ்பெஷல் ரூம் யாரும் பார்த்தா பச்சன். யார் இந்த பச்சன்? அமிதாப் பச்சன் தான். ஓ, அமிதாப் பச்சனா? அமிதாப் பச்சன் நீ இப்படி இல்ல? நானும் பச்சன் இப்படி. அமிதாப் பச்சன் கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணேன். என்ன ஆறுமுகம் உனக்கு நான் பண்ணாமையா அப்படின்னு சொல்லிட்டு 702 703 ஷிஃப்ட் ஆயிட்டார். அங்க எங்க மாமாவை போட்டு நானும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நேரம் இங்க வரேன். போறண்டா, சுத்தி சுத்தி கை வலிக்குதுடா. 1 ரூபி இருக்கு. தம்மடிக்குதான். அதையும் பச்சன் கிட்டே கேட்க வேண்டியதானே? பச்சன் கொஞ்சம் டைட்டுமா. மாவன அடிக்காதீங்க. இது என்ன காலேஜா இல்ல மீன் மார்க்கெட்டா? உங்களுக்கு எப்படி தெரியுது? மனுஷனுக்கு வீட்டுல தான் நிம்மதி கிடையாதுன்னா காலேஜ்ல கூட நிம்மதி கிடையாது. நான் சார் வீட்டுல பொண்டாட்டி தகராறா? கிண்டலா இருக்கா? உங்களுக்கு எல்லாம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து என்ன மாதிரி திண்டாடா என் கஷ்டம் என்னன்னு புரியும். அம்மா பிள்ளையப்பா காப்பாத்தி. சார் எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு படிப்பு வருதோ இல்லையோ, சந்தேகம் மட்டும் நிறையவே வருது. வந்துருச்சே, உங்களுக்கு எப்படி மூலவியாதி வந்ததுன்னு இவன் கேக்குறான். சார் நான் அப்படி கேப்பனா உங்க மூலக்கதை எனக்கு தெரியாதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இதையும் கேப்ப இன்னும் கேப்ப. யூ கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். அம்மா போணும்னு மட்டும் தான் தோன்றது. ஆனா கடமை தடுக்குது. நம்ம பாலு பத்ரி உத்ரா இவங்க 3 பேருக்கு அட்டெண்டன்ஸ் ப்ராக்ஸி கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணி ஒரு பாக்கெட் கோல்ட் ஃபிளே கிங் சைஸ் வாங்கி ஊதிட்டேன். ஓகே, நவ லெட் அஸ் கம் டு தி லெசன். புராண பாத்திரங்கள்ல எனக்கு பிடித்த பெண் பாத்திரங்கிற தலைப்புல உங்கள யாராவது ஒருத்தர் பேசணும். யார் பேச போறீங்க? எஸ், வெரி குட். விஜி, நீங்க வாமா. புராண பாத்திரத்திலேயே பிடிச்ச பெண் பாத்திரத்தை பத்தி நீ பேசுமா. அது கமான். புராண பாத்திரத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு சிலுக்கு சுமிதா. என்னாச்சு? ப்ரொஃபசர் அழுகுறார். அப்போ உட்வர்ட்ஸ் கிரே பவுடர் கொடுக்க சொல்லு. நீ குழந்தையா இருந்தப்போ உனக்கு நான் தான் கொடுத்தேன். இத பாருங்க, உங்களுக்கு யார் யாருக்கு என் கிளாஸ்ல இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையோ அவங்க எல்லாம் வெளியில போலாம். Thank you very much sir. Thank you. ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு சார்னா இவரு ப்ரொஃபசர். மச்சரே நீ வரப்படா. क्वेश्चन பேப்பர் கிடைக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். கை கட்டது வாய் கட்டாம போச்சுடா. கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்தானா क्वेश्चन பேப்பர் நம்ம கையில கிடைச்சிருக்கு. நம்ம நிறைய மார்க் வாங்கி இருக்கலாம். உலக குதிக்கும் போது இலைய கிழிச்சிட்டானே. வாசுமேல என்னடா தப்பு? அவங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட். 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போலன்னா பெல்ட் கழட்டி அடி அடின்னு அடிச்சிருவாரு. இதெல்லாம் தெரிஞ்சு நாம அவனுக்கு பொறுப்பு கொடுத்து நம்ம தப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாசுவ பழி வாங்கியானோம். எங்க எப்படி பழி வாங்க போறோம்? வாசுவ எங்க எப்படி பழி வாங்குற விஷயம் எனக்கு தெரியும். கீப் சைலண்ட் அண்ட் ஃபாலோ பேக். ஜூட் டேய், நான் சாயங்காலம் 6 மணிக்குள்ள எங்க வீட்டுக்கு போனோம். இல்லன்னு வச்சுக்கா எங்க அப்பா என்ன பெல்ட்டாலே அடிப்பாரு. அப்புறம் வேதனையா போயிடும். எங்க அப்பா பெல்ட் கேட்டா நான் பயப்படவே மாட்டேன். ஏண்டா? வேஸ்ட் அவுந்துரும். இப்போ நமக்குள்ள ஒரு போட்டி. நேத்து சொன்னிய வெயிட் அண்ட் சீன் அதானே? தண்ணிக்குள்ள வச்சு அமைக்கிட்ட சும்மா இருடா. இப்ப என்ன பண்றோம், மூக்க புடிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள போறோம். யார் ரொம்ப நேரம் மூச்சு விடாம இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். ஓகே ஓகே. 1 2 3 ஷூட். அடே, நேத்து क्वेश्चन பேப்பர் கலப்பற திட்டத்துல பாதியிலே விட்டுட்டு ஓடிட்டல. இன்னைக்கு நீ ஜெட்டியோட போ, அப்பதான் அடுத்தவன் கஷ்டம் தெரியும். வாங்கடா. மேனேஜர், அங்க ஒரு ஆள் எங்களை குளிக்க விடாம கலாட்டா பண்றாரு. அப்படியா? வாங்க. ஏன்பா யார் நீ? மேலே வையா. என்ன சார் புரியாத ஆளா இருக்கிறீங்க? பொம்பளைங்க குளிக்கிறத முழுசா பாக்குறதுக்கா உள்ள இறங்கினேன்.
ஏன் கிண்டலா பண்ற? நான் வந்தா என்ன ஆகும் தெரியுமில்ல? புரட்டி எடுத்துருவேன் அப்படியே. ஓஹோ, உங்களுக்கு உள்ள வரணும் ஆசையா? சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. அவ்வளவு திமிரா உனக்கு? என்கிட்டயே சவால் பண்றியா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. உங்களை என்ன மூணுல நினைச்சேன். உங்களுக்கு நீச்சல் கூட தெரியுமா? நீச்சல் தெரியுமாவா? டேய்! யாருப்பா தம்பி, என்ன விஷயம்? யார் நீங்க? நான் தான் இந்த ஹோட்டல் முதலாளி. உங்களை தான் சத்தடிட்டு இருக்கேன். ஏன்? உங்க மேனேஜர் சார் ரொம்ப மோசமான ஆளா இருக்கானே. ஏன், என்ன? அந்த ஆளு ஒரு 5-6 பொண்ணும் கூட எல்லாத்தையும் அவுத்து போட்டு குளிக்கிறான் சார். அப்படியா? ஆமா சார். எனக்கு தெரியாத. தான் சொல்லிட்டேன்ல, போய் பார்க்க வேண்டியதானே. ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குளிக்க வந்த பெண்களோட கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருப்ப? சார், நீ தினமும் இப்படித்தான் செய்யற. என்ன அந்த பையன் என்கிட்ட சொல்லிட்டு போறான். யூ ஆர் டிஸ்மிஸ். சார் 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 கால் 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 விடியா விடியா சார் வந்த சார். கை பிடிச்சிருங்க சார். விடியா விடியா வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். விடியா ஓகே சார். புரியுது சார். சார் சார் சார். சார் சார். யூ ஆர் டிஸ்மிஸ். ஹாய். ஒரு 7 டீ போடு. அசாலாட்டியா சாலாட்டியா? அக்கவுண்ட்ல போடுற உன் இஷ்டத்துக்கு போறேன். ஓசியா? உங்க கணக்க செவத்துல கோடு போட்டு ஜெயில் கம்பி மாதிரி ஆயி போச்சுப்பா. பணத்தை எப்ப கொடுக்கறதா உத்தேசம்? என்ன, நாங்க காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போக மாட்டோமா? அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா? உங்க பேரை சொன்னா மாடே பால் கறக்க மாட்டேங்குது. நீ காலமாட்டுக்கிட்ட கறந்துருப்ப. நான் என்ன சொல்றேன், நீங்க கடையை பாத்துக்குங்க, நான் காலேஜ்ல போய் சேர்ந்துறேன். அது பெட்டர் போ. என்ன விளையாடுறீங்களா? யாரை கேட்டு பண்ணு எடுத்து திங்கிறீங்க? உன் கடை பண்ண நாங்களாவது சாப்பிடுறோமே, அதுக்கு சந்தோஷப்பட பத்து. அதுவும் கரெக்ட் தான். எந்த நேரத்துல இவரை கல்யாணம் கட்டிக்கிட்டேனோ இப்படி டீ கடையிலே கிடந்து அல்லாட வேண்டி இருக்கு. எங்க அப்பா மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தா இந்நேரம் ஏதாவது ஒரு மகாராஜாவுக்கே பொண்டாட்டி ஆயிருப்பேன். என் நேரம் அப்படி. என்ன சமூகம் சிலுத்துக்குது? இது எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அது ஒரு பெரிய கதை. அந்த கதை சுருக்கத்தை சொல்ல முடியுமா? சொல்றேன். புறவாங்கிறதுக்காக பொள்ளாச்சி போயிருந்தேன். அங்கே அவங்க அப்பா எக்ஸிபிஷன் நடத்திக்கிட்டு இருந்தான். 4 நாளுக்கு 3 வளையம் எதுல விழுவுதோ அது உங்களுக்கு சொந்தம்னா 2 வளையம் போட்டேன், கீழே விழுந்துருச்சு. 3வது வளையம் தலையில விழுந்துருச்சு. இது ஏன்னு கட்டிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு இருந்து அவசப்படுறேன். நல்ல வேளை அவங்க அப்பன் தலையில விழல. முதல் வளையம் அவங்க அப்பன் தலையில தான் விழுந்துச்சு. அவங்க அப்பன் தலை பெருசு, வளையம் உள்ள போல. அவனுக்கு ரெட்ட மண்டை. தங்கமே ஞான தங்கமே. டேய், என் கடையில உட்கார்ந்து கலாட்டா பண்ணீங்க. வெந்நீரை ஊத்தி. இது வெந்நீர். டேய், இது மாதிரிலாம் பண்றத பார்த்தா எங்க அப்பா என்ன கொண்டு வர்றான். ஆரம்பிச்சிட்டாம்பா. ஏன் உங்க அப்பா உனக்கு இப்படி தொடர்ந்து நடக்குது? ஏன்னா இந்த வயசுக்குண்டான ஆசையா உனக்கு கிடையாதா? எல்லாம் இருக்குடா. தம் அடிக்கணும், கட் அடிக்கணும், உங்க கூட சேர்ந்து சினிமாக்கு போகணும், ஊரெல்லாம் சுத்தணும், அது இதுன்னு. ஆனா எங்க அப்பா பெல்ட் நினைச்சா எனக்கு பயமா இருக்குதே. அவரை விடுறா. ஒருத்தன் காலேஜ் படிக்கிறதோட பலனையே அவன் பஸ்ல போகும்போது அனுபவிக்கிறான். ஆமாண்டா, பஸ்ல போகும்போது அந்த பொண்ணுங்களோட உரசி மோதிக்கிட்டு போனா அதோட சுகமே அல்லாதிரா. நாம பஸ்ல கம்பியை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது டிரைவர் சடன் பிரேக் போடுறான். நாம பொண்ணுங்க மேல விழ, பொண்ணுங்க நம்ம மேல விழ, அதோட சுகமே தனிடா. நீ இன்னைக்கு எங்க கூட பஸ்ல வர, டிரைவர் கிட்ட சொல்லி சடன் பிரேக் போட சொல்றோம், நீ பொண்ணுங்க மேல விழற. நீங்க இவ்வளவு சொன்ன பிறகு நான் உங்க கூட கண்டிப்பா பஸ்ல வரேன்டா. ஏய் வாசு, வாடாங்க. ஐயோ, எங்க அப்பா இவன் தரவே மாட்டான்டா. வாசு 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 வாசு, நில்லுப்பா நில்லுப்பா. சில்லறை இருந்தா கூட 4 பேர்கிட்ட சில்லறை வாங்கி பையனுக்கு மொட்டை அடிக்கலான்னு இருக்கேன். எங்க? தலையில தான். உனக்கு ரொம்ப குசும்பியா? எந்த ஊர்ல? பழனில. அது எனக்கு என் சம்சாரத்துக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் பையனுக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டிப்போ. அதான். அது என்ன மண்டையா மைதானமாயா இந்த புடுங்க புடுங்குறீங்க? ஏதோ ஒண்ணு பாத்து கூட. ஒரு 100 போதுமா? ஆஹா, குடும்பத்துக்கே அடிக்கலாமே. 100 பைசே. இந்திய நாணய பிரகாரம் 1 ரூபாய். என்கிட்ட அதான் இருக்குது. இந்த 1 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய பர்ச கொண்டாயா. நீ பழனிக்கு போவனா திருப்பதிக்கு போ, ஓசில அடிக்கிறாங்க. போயா. வாசு வாசு வாசு, பிளீஸ் பிளீஸ். அடுத்த தடவை உன்னை பார்க்கும்போது உன் தலையில ஒத்த முடி இருக்க கூடாது. போயா. ஆரம்பிக்கும். குட் மார்னிங் சார். இது என்ன லேபரேட்டரியா இல்ல டீ கடையா? இந்த தாத்திரியா? இந்த கலக்கு கலக்கியும் கலர் மாறலையே. கடையில இருந்து கோல்ட் ஸ்பாட் கொண்டு வந்து ஊத்து, நல்ல கலர் மாறும். எவன்டா பெத்தவன? என்ன பெத்தது எங்க அம்மா அப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் பெக்க போறீங்க. சார், சீமந்தத்துக்கு கூப்பிடுங்க. இவனுக்கு எல்லாம் போய் பாடம் சொல்லி கொடுத்து 8 months போல இருக்கு. தலப்பிரசவம் இல்ல? மணி 6 ஆயிடுச்சு. ஓகே, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, கூட்டு சாவி கையில இருக்கு. ஓகே,
உள்ள யாரும் இல்ல. ஓகே. கதவை சாத்தி லைப்ரரிய பூட்டணும். ஓகே. ரிக்ஷாவுல ஏறியாச்சு. ஓகே. ரிக்ஷாக்காரா போப்பா வீட்டுக்கு. ஓகே. பாத்து. வாட்ச்மேன் 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 வாட்ச்மேன். தூக்கு. என்ன உள்ள இருந்து பேசுறீங்க? அந்த ஓகே கிழவன் என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாயா, அறுக்காத தொற. அப்படியா? என்ன கூப்பிட்டது ஆம்பளை, வந்து இருக்கிறது பொம்பளை. எப்படி? ஆபரேஷன் நடந்து போச்சு. நல்ல ஆளியானி. அந்த ஓகே கிழவன் என்னை இந்த பொண்ணைய உள்ள வச்சு பூட்டாயா. போயிட்டு வரேன். பாய். யாரு பூட்டினாங்க? என்ன நடந்தது? பூட்டினதும் மறந்து போச்சு, உள்ள நடந்ததும் மறந்து போச்சு. நீ வந்து எங்க வீட்டுல சாட்சி சொல்லுவா. எதுக்கு? தோலை எப்படி ஆடுறதுன்னு தெரிஞ்சுக்குவா.